வெள்ளை மாளிகையோட பிரஸ் செக்ரட்டரி லெவிடேட் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈரான் பப்ளிக்கா வந்து பேசுறாங்கல்ல, அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அதுக்கு நம்ப முடியாது. கெனாட் பி ட்ரஸ்டட். ஆனால் நாங்க சொல்றது மட்டும் கேட்டு நம்பிக்கோங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து. இதுல என்னன்னா, அனானிமஸா வந்து பார்த்தா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 3 நாள் தான் டைம் லைன். 3ல இருந்து 5 நாள் தான் டெட் லைனுங்கிறாங்க. ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்குறாங்க ட்ரம்ப் அரசாங்கம் அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தப்புங்க. ட்ரம்ப் அவர்களுக்கே ஒரு டைம் லைன் கிடையாதுங்க. டைம் டேபிள் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அதனால டெட்லைன்ல எதுவும் கிடையாதுங்க. செட் பண்ண கிடையாது. அல்டிமம்ல எதுவும் கிடையாது ஈரானுக்கு. அவங்க ஒரு பேசி ஒரு பிளான் கொண்டு வந்து கொடுக்கணும் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க ஒரு பிளானை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறது போல கொஞ்சம் டைம் கொடுப்போம், எடுத்துட்டு வரட்டும் பொறுமையா. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம சும்மா இருந்தாலே அவங்க ரெடி ஆகுதுக்கு 20 வருஷம் ஆகும். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மெத்தனமா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கம், அதாவது அமெரிக்கா சொல்லக்கூடிய அரசாங்க தரப்புல இருந்து ஸ்போக் பர்சன் சொல்லக்கூடியது மட்டுமே நம்புங்கள், வேற எதையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கலாம் அவங்க தரப்புல இருக்காங்க. அதுவும் நேத்திக்கெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வந்து அதை ஓபன் பண்ணும். ஏன்னா ஒரு நாளைக்கு $500 மில்லியன் கிட்ட வந்து பண்ண இழப்புகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது க்ளோஸ் ஆனதுனால அதை ஓபன் பண்ணும். ஏன்னா பிளாக்குக்கே பிளாக்கேடு ஓட்டம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால ஃபேஸ் சேவிங்கா இருக்கணும். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போல அவங்க மூஞ்சியவாச்சும் காப்பாத்திக்கணும், ஃபேஸ் சேவிங்காகவாச்சும் பண்ணணுன்றதுக்காக 4 நாளா வந்து பண்ண கேட்டுட்டு இருக்காங்க. சார் யாரு, ஈரான் சார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இம்மீடியட்டா ஓபன் பண்ண சொல்லுங்க சார். சார் அது வேர்ட் ரொம்ப முக்கியம். சார் இது போல சொல்றாங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வேடிக்கையா இருக்கு. ஏன் அவருக்கு வந்து மரியாதை, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதைங்கிறது ரொம்ப அதிக அளவுல தேவைப்படுதா இருக்கு. சார் நீங்க தோத்துறீங்க சார் அப்படிங்கிறது கூட சொல்லும் போது கூட அந்த சார் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குமோ அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். எது எப்படியோ டீல் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஈரான் கூட போடணும் எல்லாம் அப்படியா எப்படி அப்படிங்கிற ரெகுலரா ஒரு போஸ்ட் போடுவாலே அது போல போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஈரான் வார் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன், மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு கனெக்ஷன் இருக்குமோ, ஸோ அதனாலதான் போரை நிப்பாட்டிக்கிறாரோ ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம டைம் ஃப்ரேம் இல்ல, நோ டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடையாது. ஈரான் பொறுமையா சைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருக்காங்க. ஸோ ஏன் இந்த சீஸ்ஃபயர், ஏன் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, போன பதிவுல சொன்ன மாதிரிதான் ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னா மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க அப்படின்னா யார் ஆட்சி ஆள்றது? ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தருணத்துல தப்பு செய்வாங்க. இப்ப கமாண்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள், உதாரணத்துக்கு முஸ்தபா கமீனி அவர்கள், ஸோ அவங்களாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்தை முழுமையா புடிங்கி எடுக்கணும் வேரோட அப்படிங்கிறதுல அமெரிக்கா இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அதை பயன்படுத்தி அவங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு அமெரிக்கா சற்றும் தயங்க மாட்டார்கள். இது ஒரு கண்ணோட்டம். அதுக்கு எத்தனை நாளாலும் வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு கண்ணோட்டம், இயல்பு நிலைக்கு திரும்பும் போது எக்கனாமி இயல்பான நிலைமைக்கு வரணும். அப்படி இயல்பான நிலைமைக்கு ஈரானால கொண்டு வர முடியலன்னா கண்டிப்பா அங்க கலவரம் உண்டாகும். அதை பயன்படுத்தி ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாமா, இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், மக்களோட ஒற்றுமைங்கிறது சீர்குலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம். இது ஈரான் எப்படி கையாளுறாங்கன்றதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது போல பல்வேறு விஷயங்களுக்காக இது போல ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அன்டில் அந்த ஆட்சியாளர்கள் வெளியே வராம இருக்கிறாங்க அப்படின்னா ஈரானுக்குள்ள எல்லாரும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஆட்சியை பிடிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருவாங்க இல்லையா. ஈரானுக்குள்ள சிவில் வார் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல கூட இருக்கலாம். எது எப்படியோ அமெரிக்காவோட கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் ரெடியா இருக்கிறாங்களாம். ரெடியா இருக்கிறோம்பா அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. 31 வெசல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் திருப்பி அனுப்பியிருக்கோம். ஈரான் வர்த்தகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பியிருக்கோம். ஏன்னா பிளாக்கேடு போட்டிருக்கிறோம் இல்லையா ஈரானுக்கு, அந்த ஒரு காரணத்தால ஈரானோட போர்ட்ல இருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறோம்.
அதுல மோஸ்ட் ஆயில் டேங்கர்ஸ் அப்படிங்களும் அமெரிக்கா சொல்றாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா 3 ஈரான் லிங்க் இருக்கக்கூடிய வெசல்ஸ் அமெரிக்கா ஏசியன் வாட்டர்ஸ்ங்கிறாங்க. ஏசியன் வாட்டர்ஸ்னா எங்கீங்க? எந்த சைடுல இருக்கிற ஏசியன் வாட்டர்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஏசியன் வாட்டர்ஸ்ல வந்து பணம் திருப்பி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வைடர் நாவல் பிளாக்கேட் அப்படிங்கிறதுனால நாங்க திருப்பி அனுப்பிட்டோம் அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர்களா கவுண்டர் டெரரிசம் சீஃப் வெளியே போயிட்டாங்க. இப்போ யுஎஸோட செக்ரட்டரி ஆஃப் நேவியோட செக்ரட்டரி ஜான் அவர்கள் வந்து பண்ண ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பென்டகானோட ஸ்போக் பர்சன் பர்னல் அவர்கள் வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணாரு சோசியல் மீடியா. பர்னர் அவர்கள் வந்து பண்ண டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் எக்ஸத் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பண்ண டெபுட்டி டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஸ்டீவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்றிகள் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு காரணமும் சொல்லல அவங்க இது ஏன் ரிசைன் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இப்போ டெபுட்டி நேவி சீஃபா இருக்கிற இப்ப அடுத்த சீஃப் ஆக்டிங் சீஃபா இருப்பார் அப்படிங்கிற சொல்றாங்க. அமெரிக்கால ஆளுகின்ற அரசாங்கத்துல குறிப்பா ராணுவ தலைமையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட தலைமை பிடிக்காம பல நபர்களும் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தோட கட்டளைக்கு இணங்காம பல நபர்களும் இருக்கிறவங்களோட வேலைகள்லாம் பறிபோயிட்டு இருக்கு. ஸோ அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ்ல இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இதே மீடியாக்கள் குறிப்பா அமெரிக்காவோட அரசாங்கமே ரஷ்யால இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட தொடக்கத்துல இது போல வேலைகள் சொன்னாங்க. அது உண்மையும் கூட. இது போல ஒன்று நடந்ததுன்னா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆமா அது உண்மைதான். நாடே கிரைசிஸ்ல இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறதுலாம் மாற்றுறது இல்லை. பட் ஆனா அந்த டைம்ல ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சொல்லும் போது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ் எல்லாம் ஒபே பண்ண மறுக்கிறாங்க. சண்டை பிடிக்க விருப்பம் இல்ல, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை பிடிக்க விருப்பம் இல்ல, அவங்கள ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, புட்டின் அவர்களோட கனவு நடக்காது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அது போல ஒரு விஷயங்கள் நடந்தா அந்த நாட்டுக்கு கெடுதலான கெடுதல் தான். இப்ப அது வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலேயும் நடக்குது. அதுவும் டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் அப்படிங்கிற கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி. அது டிக்டேட்டர்ஷிப், அதனால ராணுவ ஜெனரல்ஸ் எல்லாம் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கத்தை கூட ராணுவம் வந்து விரும்பலையே அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த ஈரானோ அமெரிக்காவோட நேவிய மட்டம் தட்டுற மாதிரி அமெரிக்காவோட மீடியாக்களே எழுதுறாங்க. அதுவும் குறிப்பா வால் ஸ்ட்ரீட் தரப்புல என்ன ஒரு செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா 20 நேவல் மைன்ஸ் ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல போட்டிருக்காங்க. எவ்வளோ? 20. அதுதான் இந்த ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாவது ஒரு கோஆர்டினேட்டிவ் யூஸ் பண்ணி அந்த சைட் சுத்திவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, இந்த 20 கன்னி வெடிகளை அகற்றுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்னா 6 மாசம் ஆகுங்கிறாங்க. அமெரிக்கா த கிரேட் நேவி, சூப்பர் பியூட்டிஃபுல் நேவி, வெறும் 20 கன்னி வெடிகள் எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல நடுவுல பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் கூட வந்து பாத்தீங்கன்னா மேப் பண்ணிட்டாங்க, ஈரான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல அளவுக்கு யோசிச்சிட்டேன். பார்த்தா எட்டி கூட பார்க்கல போல தெரியுது. எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஆனா அமெரிக்காக்கு பல நாடுகளும் அழுத்தங்கள் கொடுத்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கல்ஃப் நாடுகள், அதுவும் யுஏஇ. ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒத்துக்கிட்டாரு. அவங்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. யுஏஇ அழுத்தங்கள் கொடுத்தாங்க இல்லையா கிரெடிட் ஸ்வாப் வேணும்னு, அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அபுதாபிக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் மிரட்டினாங்க இல்லையா, நாங்க ஆயிலும் கேஸையும் சைனீஸ் யுவானுக்கு வித்துருவோம் பாத்துக்குங்க அப்படிங்கிற மிரட்டினதுனால ட்ரெஷர் செக்ரட்டரி அவர்கள் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. கிரெடிட் ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் யுஏக்கு கிடைக்கும், டாலர் கையிருப்பு அதிகமாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம ரஷ்யாவோட ஆயில நாங்க சாங்ஷனை தூக்கி விட்டோம் அப்படிங்கிறதுக்கான நியாயங்களையும் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் கொடுக்கிறாரு. இந்நேரத்துக்கு அது செய்யலன்னா $150 மேல ஆயிலோட விலை ஏறி இருக்கும், இதனால நம்ம அந்த சாங்ஷன் எல்லாம் தூக்கி விடுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல என்ன விஷயம் நம்மளுக்கு புரியுது அப்படின்னா ஆயில் கேஸ் விலைய கட்டுக்காப்புக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா முழு மூச்சா இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த பதட்டத்திலேயே வச்சு ஈரானை மட்டும் எக்கனாமிக்கலி சீர்குலைக்க முடியுமா?
இல்ல அமெரிக்கா எக்கனாமிக்கலி சீர்குலைய போறாங்களா அப்படிங்கறத இன்னும் சற்று நாட்கள்ல தெரிஞ்சுக்கும். ஏன்னா பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அல்லாத நாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அடுத்தடுத்த செய்திகள் பார்ப்போம். இப்ப இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ஈரான் எக்கனாமிக்கல் வாருக்கு ரெடி ஆயிருக்காங்க. அதுக்கு அவங்க அடிபணிகிற மாதிரி தெரியல. எக்கனாமிக்கல் வார் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் அடி உழுவும், ஈரானுக்கும் அடி உழுவும். இதை ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத பொறுத்துதான் இந்த போரோட முடிவு. அந்த முடிவு ஈரானுக்கு சாதகமா இருக்க போதா இல்ல அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்க போறாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன செய்திகள்ன்றதை வச்சு தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்தது ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஈரானுக்கு எகைன்ஸ்டா ஈரான் சொல்றாங்க நம்பாதீங்க அப்படிங்கிற இவங்களே சொல்றாங்க. சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, பேசினால் பேசாட்டி டைம் லைன் இல்லங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா தெளிவா இருக்காங்க, ஈரானுக்கு விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பயிலும் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.